நம்ம சிபில் ஸ்கோர் பற்றி போட்டோம், கிரெடிட் கார்டு பற்றி போட்டோம், பேங்க்குங்களை பற்றி சொல்லியிருந்தோம், பேங்க் லோன் கொடுத்தா எப்படி கலெக்ட் பண்ணோம், எப்படி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ ரீசண்டாக இந்தியாவில் மும்பையில் ஒரு பேங்க் மூடிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சில விஷயங்கள் மக்களை போய் சேர மாட்டேங்குது. சேராத விஷயங்களை மக்களுக்கு சேர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலி போடுறோம். அந்த பேங்க் திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பேங்க் உள்ளே இருக்கிற பணத்தை எல்லாம் இனிமேல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க போய் குவிகிறாங்க. பேங்க்கில் இல்லை நாங்கள் கொடுத்துருவோம் ஏதோ பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த பேங்க்கு, ஷேர் மார்க்கெட் எதுவுமே இப்போ கொஞ்சம் ஸ்டெபனாக இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்க மார்க்கெட்டில் போயிட்டுருக்க ஒரு சினாரியோவாக இருக்குது. இதனால் பேங்க்கில் நீங்கள் 20 லட்சம் போட்டு இருந்தாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு திவாலான பேங்க்குக்கு பேங்க்கு கொடுக்குற ஒரு கேரண்டி 5 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு பேங்க் ஒரு கேரண்டி கொடுக்கும். அதனால் அதுக்கு மேலே எவ்வளோ டெபாசிட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேங்க் திவாலானாக்கா உங்களுக்கு பணம் திரும்ப வராது. அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த சிபில் எல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஜனங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிற ஒரு சினாரியோவாக இருக்குது. இதெல்லாம் ஜனங்க அனலைஸ் பண்ணிவிட்டு பேங்க்கினுடைய கேப்பபிலிட்டி என்ன, அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க டெபாசிட் பண்ணுற பணம் எங்கே போகுது, என்ன எப்படி சேஃபாக, அதெல்லாம் பார்த்துட்டு பேங்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேங்க்கு திவால் ஆகாது. இது ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஜனங்க, அதாவது நீங்கள் ஒழுங்காக மானிட்டர் பண்ணாமல், சூஸ் பண்ணாமல், ஒரு நல்ல பேங்க்காக, நேஷ்னலைஸ்டு பேங்க்காக சூஸ் பண்ணாமல் உங்கள் பணத்தை போட்டிங்கன்னா இழப்பதற்கு பல சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதனால் பார்த்து எந்த பேங்க் நல்லதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கனாக்கா இந்த மாதிரி திவாலாகிற பேங்க்லேருந்து நீங்கள் தப்பலாம். வணக்கம்.